உங்கள் தொகுதி உங்கள் பிரதிநிதி பகுதியில் இன்று நெல்லை மக்களவை தொகுதி பற்றி பார்த்து வருகிறோம். தொடர்ந்து பார்க்கலாம். நெல்லை மக்களவை தொகுதி எம்பியான ராமசுப்புவின் செயல்பாடுகள் பற்றி மற்ற கட்சிகளை சேர்ந்தவர்கள் என்ன நினைக்கிறார்கள் என்பதை இப்போது பார்க்கலாம். திருநெல்வேலி தொகுதி எம்பியை பொறுத்த மட்டிலே குறிப்பிட்டு சொல்லும்படி எந்த ஒரு நல்ல விஷயம் நடந்ததாக தெரியவில்லை. அவர் ஆளுங்கட்சி எம்பியாக இருக்கும்போது நிறைய விஷயங்கள் செய்திருக்கலாம். ஆனால் எதுவும் செய்ததாக எங்களுக்கு தெரியவில்லை. நாடாளுமன்ற ஃபண்டு 5 கோடி ரூபாய் வருஷத்துக்கு இருப்பதை கூட நடைமுறையில் மிச்சம்தான் கொடுத்திருக்கார ஒழிய நடைமுறையில் அதுக்கு ஸ்கூலுக்கு பள்ளிகளுக்கு அதேபோல் ஆஸ்பத்திரி கட்டுவதற்கு அப்படி என்று ஒரு நல்ல திட்டங்களுக்கு நிறையாக பணங்களை அவர் செலவு பண்ணவில்லை. அது காரணம் என்னவென்று கேட்டால் அவர் அதில் ஒரு ஒப்பந்தக்காரராக இருந்து அதை செய்யவில்லையே என்ற வேதனை என்னிடம் இருக்கிறது, மக்களிடம் இருக்கிறது. அதிகமாக அவர் ஆளுங்கட்சி இந்த 5 ஆண்டுகள் 10 ஆண்டு ஆண்ட காங்கிரஸ் கட்சியில் 5 ஆண்டு காலம் அவர் நிறைவாக எம்பியாக இருந்தும் அவர் செய்ய முடியவில்லையே மக்களுக்கு என்ற வேதனை எங்களிடம் இருந்து கொண்டு இருக்கிறது. நெல்லை மக்களவை தொகுதியில் மக்களும் மாற்றுக் கட்சியினரும் தெரிவித்த கருத்துக்களையும் எழுப்பிய கேள்விகளையும் நாம் பார்த்தோம். இனி தமது தொகுதிக்காக கடந்த 5 ஆண்டுகளில் செய்தது என்ன என்பது பற்றி நெல்லை மக்களவை தொகுதியின் பிரதிநிதியான ராமசுப்பு சொல்வதை நேரடியாக கேட்கலாம். நெல்லை தொகுதியின் எம்பியான ராமசுப்புவை பிற்பகல் 12 மணி அளவில் அவரது அலுவலகத்தில் சந்தித்த போது பொதுமக்கள், மாணவர்கள் நேரில் சந்தித்து மனு அளிப்பதும் கட்சிக்காரர்கள் அவரை சந்திப்பதுமாக இருந்தார். அவர் முதலில் கொக்கிரகுளத்தில் உள்ள மாவட்ட அறிவியல் மையத்திற்கு புதிய தலைமுறையை அழைத்துச் சென்றார். அங்கு தொகுதி நிதியிலிருந்து செலவிட்டவற்றை அவர் விளக்கினார். மாவட்ட அறிவியல் மையத்துக்கு அறிவியல் விழிப்புணர்வுக்காக பல்வேறு உதவிகள் செஞ்சிருக்கா சொல்றீங்க. இந்த மாவட்ட அறிவியல் மையத்துக்கு செய்யப்பட்ட நிதிகள், அது மூலமாக மக்கள் பயன்படுற வகையில் செய்யப்பட்ட உதவிகள் என்னென்ன சார்? நெல்லையில் அமைந்துள்ள இந்த மாவட்ட அறிவியல் மையமானது இந்த பகுதியினுடைய மாணவர்களுக்கு, இளைஞர்களுக்கு அறிவியல் விழிப்புணர்வை ஊட்டுவது மட்டுமல்லாமல் அறிவை ஏற்படுத்துவதற்காக ஏற்படுத்தப்பட்டது. அதேபோல் இங்கே ஒரு டைனோசர் பார்க் ஒன்று அமைக்கப்பட்டிருக்கின்றது. இதற்கு 1 கோடி ரூபாய் செலவிலே இந்த பிளானட்டோரியமும், அதற்கு அடுத்த ஒரு டிஜிட்டல் பார்க் ஒரு 20 லட்சம் ரூபாய் செலவிலும், இங்கே இருக்கின்ற நம்முடைய 3D தியேட்டர் ஒன்று வச்சுருக்குது. அந்த தியேட்டருக்கு ஒரு 15 லட்சம் ரூபாய் செலவிலும் இன்னும் பல வளர்ச்சிகள் இங்கே செய்யப்பட்டிருக்கின்றது. கிட்டத்தட்ட 2 கோடி ரூபாய்க்கு இங்கே அமைக்கப்பட்டு நல்ல பார்க்கெல்லாம் அமைக்கப்பட்டு இங்கே ஏதாவது உணவு உண்ணுவதற்கு தண்ணீர் வசதி இவையெல்லாம் செய்து கொடுக்கப்பட்டு இங்குள்ள இளைஞர்களுக்கு, இங்குள்ள பெரியவர்களுக்கு எல்லோருமே இங்கே அறிவியல் வளர்ச்சி காணுவதற்கு ஒரு பெரிய வாய்ப்பை உருவாக்கி கொடுக்கப்பட்டிருக்கின்றது. அடுத்து மானூர் பகுதியில் தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தின் கீழ் நடைபெறும் பணிகளை அவர் பார்வையிட்டார். இந்த திட்டத்தை இன்னைக்கு 1 கோடி ரூபாய் தினசரி இந்த மாவட்டத்துக்கு மட்டும் சம்பளம் கொடுக்கும். கிட்டத்தட்ட 48,000 கோடி ரூபாய் இந்தியா முழுவதும் கொடுக்கப்படுகின்றது. போன தடவை 100 நாள் இருந்தது. நம் பகுதியில் மழை பெய்யாதனால பஞ்சமாக இருந்ததினால் 150 நாள் இந்த பகுதிக்கு கொடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டபோது அது ஒப்புக்கொள்ளப்பட்டது. அடுத்து மானூர் அருகே உள்ள துலுக்கர்பட்டி கிராமத்தில் அரசு ஆதி திராவிடர் நல மேல்நிலைப் பள்ளிக்கு எம்பி சென்றார். அங்கு பேசிய அவர் தனது தொகுதியில் பள்ளிக் கல்விக்காக செய்த திட்டங்கள் பற்றி விளக்கினார். பல இடங்களில் எல்லா இடத்துக்கும் கட்டி கொடுத்துருக்கு. இந்த மாவட்டத்தை பொறுத்தளவில் நான் கிட்டத்தட்ட ஒரு 100 பள்ளிக்கூடங்களுக்கு இது மாதிரி கட்டடங்கள், சிறு பாத்ரூம் இல்லாத கட்டி கொடுத்துருக்கு. காம்பவுண்ட் வால் போட்டு கொடுத்துருக்கோம். பெரிய கட்டடங்கள் எழுப்பி விட்டுருக்கு. இந்த மூலக்கரைப்பட்டியெல்லாம் இன்றைக்கி 100 வருஷமாக ஸ்கூல் இடிஞ்சு கிடந்த ஸ்கூலை எடுத்து கட்டி இன்றைக்கி கிட்டத்தட்ட 20 லட்சம் ரூபாய் செலவழித்து அதை அழகாக பள்ளிக்கூடம் கட்டி கொடுத்துருக்கோம். இதை மாதிரி பல பள்ளிக்கூடங்கள் கட்டப்பட்டிருக்கின்றன. அப்படி கட்டப்பட்டது ஒன்றும் ஆதி திராவிட நலத்துறையின் மூலக்கு நபார்டு மூலமாகவும் SSA திட்டத்தின் மூலமாகவும் பல ஆதி திராவிட நலத்துறை பள்ளிக்கூடங்கள் இந்த மாவட்டத்திலே கட்டப்பட்டிருக்கின்றன. பின்னர் நெல்லை தொகுதிக்கு ESI மருத்துவமனை கொண்டு வரப்பட்டதை எம்பி ராமசுப்பு விளக்கினார். மத்திய அரசினுடைய தொழிலாளர் நலத்துறையில் இருந்து இந்த ESI திட்டத்தின் மூலமாக இந்த ஆஸ்பத்திரி இங்கே கொண்டு வரப்பட்டிருக்கின்றது. இது நாடாளுமன்றத்திற்கு நான் சென்றவுடன் இந்த பகுதியில் அதிகமான தொழிலாளர்கள் இருக்கின்ற இடம். அது எங்களுடைய மாவட்டத்தை சுற்றி ஏராளமான தொழிலாளர்கள் இருக்கின்ற இந்த பகுதிக்கு இந்த ஆஸ்பத்திரி வேணும்னு நான் கேட்டேன். நாடாளுமன்றத்தில் கேட்டபோது நம்முடைய டாக்டர் மல்லிகார்ஜுன் கார்கே அமைச்சர், ஆனரபிள் மினிஸ்டர் அவர்கள் இன்றைக்கு தொழிலாளர் அமைச்சராக இருந்தார்கள். அவரிடம் கேட்டபோது உடனடியாக அவர் 4 இடங்களுக்கு அவர் சாங்ஷன் பண்ணார். அதில் முதலாவதாக திருநெல்வேலிக்கு எனக்கு கொடுத்ததுக்கு ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
நெல்லை தொகுதிக்கு கொண்டுவரப்பட்ட ரயில் திட்டங்கள் பற்றி எம்பி ராமசுப்பு புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டார். திருநெல்வேலி ஸ்டேஷனை பொறுத்த அளவில் இன்றைக்கி வந்து கிட்டத்தட்ட ஒரு காலத்தில் வந்து ஒரு 10 ட்ரெயின் தான் ஓடிட்டு இருந்தது. நெல்லை ஸ்டேஷன்னா ஒன்றும் ஏதோ வண்டியே இல்லாத இடம் மாதிரி இருக்கும். ஆனால் இன்றைக்கி அப்படி கிடையாது. 67 ட்ரெயின் ஓடுது. இந்த இதில் 67 ட்ரெயின் ஓடுது மட்டும் இல்லை, இதில் வந்து 17 ட்ரெயின் நாங்கள் வந்து வந்த பிறகு எக்ஸ்பிரஸ் ட்ரெயினே புதுசாக விட்டுருக்கு. 17 ட்ரெயின் விட்டுருக்கோம். அது முக்கியமாக பாம்பேக்கு விட்டுருக்கு, ஃபிலாசபர் விட்டுருக்கு, பெங்களூர் விட்டுருக்கு. அது மாதிரி எந்தெந்த வடநாடுகளில் எந்த இணைக்கணுமோ அத்தனை இடங்கள் டெல்லிக்கு போயிருக்கு. இதை மாதிரி நிறைய ட்ரெயின்களை விட்டு 17 ட்ரெயின் புதுசாக விட்டுருக்கோம். இன்றைக்கி திருச்செந்தூருக்கு ட்ரெயின் போகுது. அது மாதிரி இன்டர்சிட்டி இங்கேருந்து திருச்சி வரை சில இன்டர்சிட்டி பகல் நேரத்துக்கு ஓடுறது இருக்குது. இன்னும் ஒரு இது நமக்கு இதிலேருந்து பழனியிலேருந்து திருச்செந்தூருக்கு போகிற ட்ரெயின் இந்த பக்கம் வருது. நெல்லை சந்திப்பை மேம்படுத்த எடுக்கப்பட்ட நடவடிக்கைகள் பற்றியும் அவர் தனது கருத்துக்களை தெரிவித்தார். இந்த ஸ்டேஷனை டெவலப் பண்ணுறதுக்கு நீங்கள் எல்லா ஸ்டேஷனும் போய் பார்த்தீங்கன்னா நெல்லையில் இருந்து எல்லாருமே பொறாமப்படக்கூடிய அளவில் இன்றைக்கி நெல்லை ஸ்டேஷன் வளர்ந்துருக்கு. ஒரு காலத்தில் இருந்தது மாதிரி இல்லை. எங்களை கூட பக்கத்தில் ஒரு பெரிய ஹோட்டல் வைக்க போகிறாங்க. ஸ்டேஷன் வந்து புதுமையாக எல்லாமே கட்டியிருக்கோம். இந்த பிளாட்ஃபார்ம் புதுசாக போட்டிருக்கு. இந்த பிளாட்ஃபார்மில் இந்த செட்டுக்கெலாம் போட இருக்கும். ஒரு மேம்பாலம் அமைச்சு கொடுத்துருக்கு. இங்கேருந்து ஒவ்வொரு ஸ்டேஷன் FOB ஒன்று அமைச்சு கொடுத்துருக்கு. அது மாதிரி இந்த இதில் வந்து 9 கோடி ரூபா வாங்கி கொடுத்துருக்கோம் இந்த ஸ்டேஷன் டெவலப்மெண்ட்டுக்கு. அதில் எஸ்கலேட்டர் போடுறோம். அதாவது நீங்கள் சென்னையில் தான் எஸ்கலேட்டர் இருந்தது. அதுக்கு அடுத்தால இப்போ இந்த தடவை வந்து மதுரைக்கும் திருநெல்வேலிக்கும் சாங்ஷன் ஆனதில் நமக்கு தான் முதல்ல சாங்ஷன் ஆயிடுச்சு. நெல்லை மக்களவை தொகுதியின் மிக முக்கிய திட்டமான வெள்ள உபரிநீர் திட்டம் குறித்து எம்பி ராமசுப்பு புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்டார். தமிழக அரசு அதற்கு உரிய ஆவணங்கள் மட்டுமல்ல, அதற்குரிய டெக்னிக்கல் ஃபீஸிபிலிட்டியோடு அந்த மனுக்கள் அங்கே அனுப்பப்படும் பொழுது, பணங்கள் கேட்கப்படும் பொழுது, எந்த டிபார்ட்மெண்ட்டின் முறையாக அனுப்பப்படும் பொழுது அந்த டிபார்ட்மெண்ட்டின் மூலமாக மத்திய அரசிலிருந்து வாதாடி பணம் பெறுவதற்கு நான் அங்கே ஏற்கனவே அவர் விவசாயிகளிடம் சொன்னேன். அதேபோல் அரசுக்கும் தமிழக அரசுக்கும் நான் தெரிவித்துக் கொள்வது, இது ஒரு முக்கியமான திட்டம் என்பதனால் இதை முழுமையாக நிறைவேற்றி கொடுக்க வேண்டியது அரசுக்கு கடமை இருக்கின்றது. அதனால் தமிழக அரசும் மத்திய அரசும் இதற்கு முழுமையாக பணம் ஒதுக்கீடு செய்து இந்த வேலையை நிறைவேற்றி தர வேண்டும். வெள்ள காலத்தில் கிடைக்கும் உபரி நீரை திருப்பி விடுதல், கருமேனி ஆறு, நம்பியாறு உள்ளிட்ட ஆறுகளை தாமிரபரணியுடன் இணைத்தல் என மிக பெரும் இத்திட்டத்திற்கு நிதி ஒதுக்கப்பட்டும் இன்னும் முடியாமல் இருப்பது பற்றி அவர் குறிப்பிட்டார். 1 லட்சம் ஏக்கருக்கு மேலாக பல மக்கள், சுமார் ஒரு 100-150 கிராமத்து மக்கள் பயன்பெறுவார்கள். இதற்கு ஒரு சொல்யூஷன் என்பது கண்டுபிடிக்க யாரும் முடியவில்லையே என்று ஆதங்கப்படுகின்றார்கள் மக்கள். நான் கூட என்ஜினியர்கள்ட்ட அனைவரிடமே அன்றைக்கே கேட்டுக்கொண்டிருக்கிறேன். நான் சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலத்திலிருந்து இன்று வரை ஒரு நல்ல ஆலோசனை சொல்லுங்கள். அதாவது எதையுமே இல்லை என்று சொன்னால் இல்லைதான், நெகட்டிவாகவே பார்க்காமல் பாசிட்டிவாக இருக்க வேண்டும். அந்த பாசிட்டிவ் அப்ரோச்சோடு நீங்கள் என்ஜினியர்களிடம் நான் கேட்டுக்கொள்வதெல்லாம் அந்த அப்ரோச்சோடு பண்ணாங்கன்னா பாசிபிலிட்டி என்பது இல்லை என்பது அல்ல. நெல்லை மக்களவை தொகுதி எம்பியாக உள்ள ராமசுப்பு தொகுதி நிதி மட்டுமன்றி பாரத் நிர்மான் கிராம வளர்ச்சிக்கான மத்திய அரசின் பல்வேறு திட்டங்களையும் தமது தொகுதிக்காக கொண்டு வந்துள்ளதாக கூறினார். புதிய தலைமுறைக்காக செய்தியாளர் நாகராஜ். நெல்லை தொகுதி எம்பி புதிய தலைமுறையிடம் பகிர்ந்து கொண்ட கருத்துக்களை நாம் பார்த்தோம். தொடர்ந்து பேச இருக்கிறோம். பேசும்பொழுது செய்தியாளர் நாகராஜ் நெல்லை தொகுதி பற்றிய பல்வேறு முக்கியமான தகவல்களை நம்மோடு பகிர்ந்து கொள்ள இருக்கிறார். ஒரு இடைவேளைக்கு பிறகு அவற்றை பார்க்கலாம்.